சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருந்த திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருந்தார். சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருந்தார். மேலும் இந்த படம் வெளியான முதல் நாளில் 151 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டி லியோ படத்தோட முதல் நாள் வசூலை டேக் ஓவர் பண்ணியிருந்தது. அதைத் தொடர்ந்து 4 நாட்களில் 404 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு உலக சாதனை பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட வசூல் சற்று குறைய ஆரம்பித்தது. அதற்கு காரணம் லோகேஷ் சரியாக திரைக்கதை அமைக்கலை. மேலும் மிக பெரும் மல்டி ஸ்டாரர் ஃபிலிமாக இந்த படத்தை எடுத்து பேன் இந்தியன் அளவில் சொதப்பிட்டாரு என பேச்சுகள் அடிபட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக வந்தது. இதனால் படத்தோட வசூல் நாளுக்கு நாள் குறைஞ்சி கொண்டே வந்தது. இது வரைக்கும் உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 550 கோடிக்கு மேலே கலந்ததா வசூல் நிலவரம் சொல்லப்படுது. ஆனாலும் அன்அஃபிஷியலாக இந்த படம் 1000 கோடியை கடந்துருச்சுன்னு சொல்லப்பட்டாலும் அஃபிஷியலாக இன்னுமே சன் பிக்சர்ஸ் அறிவிக்கலை. மேலும் ஜெயிலர் படம் 650 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி ஒரு மிகப்பெரும் லாபத்தை கொடுத்துருந்தது. ஆனாலும் இது 500 கோடி கலெக்ஷன் வந்துருச்சு, ஆனாலும் ஏன்பா லாபம்னு சொல்லிட்டு சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் அதிகம். கிட்டத்தட்ட 380 கோடிக்கு மேலே இந்த படத்தோட பட்ஜெட். அது மட்டும் இல்லாமல் சேட்டிலைட் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வியாபாரமும் அதிகம். கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே வசூல் வந்தால் தான் இந்த படம் பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன் பண்ணும். இனிமே 600 கோடி வசூல் வரலை. இனி வரப்போகிற நாட்கள்லேயும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு தான் சொல்லப்படுது. மேலும் செப்டம்பர் 5ஆம் தேதி மதராசி படம் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படத்தோட வசூல் படுத்துடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் ரஜினிகாந்தோடைய கெரியர்லேயே பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்த படம்னா கூலின்னு சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் மக்களை மட்டும் இல்லாமல் ரசிகர்களையும் ஏமாற்றிட்டார். அவர் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை மொத்தமாக புதைச்சிட்டாரு. சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு நடிகரை வச்சு எந்த மாதிரி அவர் படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் சுத்தமாக லாஜிக்கே இல்லாத ஒரு கதையை எடுத்து இதை நானும் கதை தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காரே, அவரை ரசிகர்கள் இப்போ வரைக்கும் திட்டிக் கொண்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஆனாலும் என்ன செய்ய, படம் ரிலீஸ் ஆகியே முடிஞ்சிடுச்சு. இப்போ ஜெயிலர் 2 படத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. 1000 கோடி வசூல் என்பது கடைசியில் கனவாக போயிடுச்சு. ஜெயிலர் 2 படம் வசூலிக்கும் என்று ரசிகர்கள் மீண்டும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து இந்த நம்பிக்கை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி படமை ரஜினி தான் அந்த சாதனையை நிகழ்த்துவார் என்று சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக சேரும்.